ஓகேங்க. இது வந்து போன வீடியோவோட சென்னை டு தஞ்சாவூர் ரோட் ட்ரிப் சொன்னோம்ல, அதோட கண்டினியூ விலாக் தாங்க இது. இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து விளாங்குளம் கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. விளாங்குளத்தில் அக்ஷயபுரீஸ்வரர் டெம்பிள் தாங்க போகிறோம். அந்த கோயிலோட மகிமை வந்து நாங்கள் அந்த கோயிலாண்ட போய் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து அந்த விளாங்குளம் போகிற ரோடு செம்மையாக இருக்குங்க. நாங்கள் இது வரையும் வந்த வரைக்கும் எல்லாம் இந்த மாதிரி ஹைவே மாதிரி தான் இருக்குது. ஆனால் விளாங்குளம்ன்றது ஊர் கிராமங்க. அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா சைடில் விவசாய நிலம்லாம் இருக்குது. இது வந்து ஊருக்குள்ளே ஒரு பைபாஸ் மாதிரி தெரியுதுங்க பார்க்கறதுக்கு. சைட்லலாம் வீடுலாம் கூட இருக்கு, விவசாய லேண்டும் இருக்கு, வீடுங்களும் இருக்கு. பாருங்க ஆப்போசிட்ல தெரியுதுங்களா குட்டி குட்டி வீடுங்களாம். தஞ்சாவூர்லேருந்து விளாங்குளம் போகிறதுக்கு மொத்தமாக 1 hour 40 minutes காட்டுச்சு. இப்போது 1 hour 20 minutes. 85 kilometer கிட்ட இருக்குங்க. பாருங்களேன், இது ஃபுல்லாக ஊர் தாங்க இது. ஆனால் ஊருக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு பைபாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது ரோடு. ஒரே ரோடு தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக 34 kilometersக்கு ஒரே ரோடு தான் போகணும். அதுக்கப்புறம் தான் எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கணும். அப்படியே சைட்லலாம் பாருங்க, வீடுங்க கடை எல்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 20 kilometer தாங்க இருக்கு. நம்ம தஞ்சாவூர்லேருந்து இங்கே வர வரையும் ரோடு சூப்பராக இருக்குங்க. 1 hour 45 minutes காட்டுச்சு. கரெக்டாக இருக்குது, எந்த வித டிராஃபிக் இல்லை. இந்த மாதிரி பைபாஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னன்னா ஊருக்குள்ளே தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும், பக்கத்தில் வீடுங்களாம் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி ரோடுலாம் சூப்பராக இருக்குங்க. சைடில் எல்லாம் பாருங்க, விவசாய லேண்டு, தென்னந்தோப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்பீட் பிரேக் வந்து அடிக்கடிக்கு வருங்க இங்கே. ஏன்னா ஊருக்குள்ளே இருக்கிறதால அது ஸ்கூல் இருக்குது, இந்த பக்கம் ஸ்கூலு நிறையா இருக்குது. அதனால் ஸ்பீட் பிரேக் மட்டும் அடிக்கடிக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம போட்டிருப்பாங்க போர்டுலேயே ஸ்பீட் பிரேக் வரப்போகுது அப்படின்ட்டு. இன்னும் 10 kilometerக்கு இதே ரோடு தாங்க. அதுக்கப்புறம் இருக்க 8 kilometerக்கு தான் எப்படி போகும்னு தெரியல. அவங்க பார்ப்போம், எப்படியாவது ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கா இல்லை இதே மாதிரி வருமானு தெரியல. ஆனால் விளாங்குளம் கோவில் வந்து கொஞ்சம் கிராமம் மாதிரி தான் பார்த்தோம். எப்படி இருக்குன்னு நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 10 minutes தான் இருக்குது கோயிலுக்கு. 8 kilometer காட்டுது. ஒரு பரவாயில்லைங்க ரோடு. நான் கூட ஊருக்குள்ளே போகிறதுனால சின்ன சின்னதாக சந்தாக இருக்குமோன்னு நினச்சேன்.
ஒரே ஸ்ட்ரெச்சாக போகுது. ஒரு 10 கிலோமீட்டருக்காச்சும் ஸ்ட்ரெச்சாக போகுது. ஃபஸ்ட்டு ஒரு 35 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடாக வந்தோம். அதுக்கப்புறம் லைட்டாக திரும்புகிற மாதிரி இருந்தது. அதுலேருந்து ஒரு 17 கிலோமீட்ரு, இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர், அந்த மாதிரி இந்த மாதிரி ரோடு தான் இருக்குது. இது வந்து ஹைவே தான். பார்த்தீங்கன்னா தெரியும் 8 கிலோமீட்டர் தான் காட்டியிருக்கு. 7.9 10 minutes. பாருங்க, இந்த கோயில் தாங்க நம்ம போகிறோம், அக்ஷயபுரீஸ்வரர் கோயிலுக்கு. இப்போ பாருங்க, அக்ஷயபுரீஸ்வரர் கோயிலுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. விளாங்குளம் அக்ஷயபுரீஸ்வரர் கோவில் இது. சூப்பராக இருக்குது. ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லாம் பாருங்கள், விவசாயம் லேண்டு இதெல்லாம். கிராமங்க, கிராமனாலே அழகுதாங்க. கோயிலாண்ட போய் பார்ப்போங்க. இப்படி தான் இருக்கும் போல ரோடு. நம்ம கோயிலாண்ட போய் பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம் விளாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலாண்ட வந்துட்டோம். இதுதாங்க விளாங்குளத்தில் இருக்க அக்ஷயபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் இந்த பாருங்க, இதுதான் தீர்த்தம் குளம். இந்த குளத்துல இருக்க தண்ணி வந்து தீர்த்தம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம், வேணுன்றவங்க கொஞ்சம் தண்ணி தலை நனைச்சிக்கலாங்க. இங்கே வந்து மூலவர் வந்து அக்ஷயபுரீஸ்வரர், தாயார் அபிவிருத்தி நாயகியும் இங்கே இருக்காங்க, சனி பகவானும் இருக்காருங்க. இதுதாங்க 3 சாமி தாங்க மூலவராக இருப்பாங்க. நம்ம போகும்போதே நம்ம 3 சாமிக்கும் அர்ச்சனை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். மாலைலாம் வெளியிலே விற்பாங்க, நம்ம வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்ஷயபுரீஸ்வரர் பண்ணிவிட்டு, அப்புறம் தாயார் அபிவிருத்தி நாயகிக்கு பண்ணிவிட்டு, அப்புறம் தாங்க சனி பகவானுக்கு பண்ணணும். பண்ணிட்டு வரும்போது இதோட சின்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய தேவர் மகனான சனி பகவானும் இன்னொரு மகன் வந்து யமதர்மன்க. ஒரு நாள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, சண்டையில் வந்து யமதர்மன் வந்து சனி பகவானு காலையிலே எட்டு வச்சாராங்க. அதனால சனி பகவான் கால் வந்து ஊனமாயிட்டிருக்கு. அதனால சனி பகவான் கோச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வில்வ மரத்தடிக்கு ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டாராம். விழும்போது அந்த பள்ளத்துலேருந்து திடீர்னு ஒரு தண்ணி மாதிரி எழுமிச்சாங்க. அந்த தண்ணி எழும்பினால்தான் அந்த காலில் அந்த தண்ணி பட்டு அந்த ஊனமே சரியாக போயிடுச்சாங்க. இந்த தண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, பூச ஞானவாணி என்ற தீர்த்த குளமாக இது வந்து எழும்பியிருக்குங்க. இந்த கோயிலுக்கு நம்ம எப்போ வந்தால் இதுன்னா, சித்திர திங்கள் வளர்ப்பிறை திருதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கோயில் வந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப விசேஷமானதுங்க. யாராச்சும் பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்க சனிக்கிழமை இருந்தீங்கன்னா வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணலாங்க. ரொம்ப விசேஷமானது. என் பையனுக்கு பூச நட்சத்திரன்றதால சனிக்கிழமையும் அந்த பூச நட்சத்திரம் வந்ததால நாங்கள் வந்திருக்கோங்க. சென்னையிலேருந்து இப்போ நம்ம தஞ்சாவூர் விளாங்குளம் வரையும் வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலுக்கு இந்த ஊருக்கு ஏன் விளாங்குளம்னு பேர் வந்தா, சனி பகவான் வந்து விழாவை தடுக்கி அந்த வில்வ மரத்தை தடுக்கி தானே கீழே விழுந்தார் ஒரு பள்ளத்தில். அந்த பள்ளத்துலேருந்து தண்ணி வந்தாலும் ஒரு குளம் மாதிரி மாறிடுச்சு. அதனால விழாவை தடுக்கி தண்ணீர் வந்ததால விளாங்குளம்னு இந்த ஊருக்கு பேர் வச்சிருக்காங்க. இதோட சின்ன ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ கமெண்ட்ல பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா தஞ்சாவூர் டெம்பிள் தாங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விளாங்குளம் சாமிலாம் கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் போகலான்னு தான் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம 5:45 சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க. அது வந்து தஞ்சாவூர் கோயில் பெரிய கோயில் வந்து 8 மணி வரையும் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஓரளவுக்கு சீக்கிரம் ஒரு 2 ஹவர் தான் ஆகும். 7:45 7:30க்கெலாம் நம்ம ரீச் பண்ண பார்ப்போம். நம்ம கோயிலுக்கிட்ட போயிட்டோன்னே பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 7:45 ஆகுது. ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா வெளியே எப்படி இருக்குது பாருங்கள், லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்குங்க. நைட் வியூ இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நைட் வியூவில் வந்திருக்கோம். பகலில் ஒரு வாட்டி வந்திருக்கோம்.
இது வந்து நைட் வியூவில் இப்போ தான் பார்க்குறோம். இப்படி பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க. நம்மளுக்கு வெளியே பார்க்கும்போது க்ரௌடா இருக்க மாரி இருக்குங்க. இது பெரிய கோயிலுன்றதால, அங்க அங்க ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. நம்மளுக்கு சாமிலாம் ஈஸியா பார்த்துடலாங்க. ரொம்ப கூட்டம் இல்ல. நாங்க போன அன்னைக்கு அப்படி இருந்தது. ரொம்ப கூட்டமாலாம் இல்ல. பார்த்தீங்களா? கோபுரம்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. நாங்க பகல்ல வந்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நைட்ல வரதால நைட் வியூ சூப்பரா இருக்குங்க. எல்லா சாமியும் நம்ம இந்த ஸ்டெப்பு மேல ஏறி போய் பார்க்குற மாரி தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முருகர் இருக்காருங்க. அந்த முருகருக்கு 6 தல வச்சு முருகரு. நாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன நெனச்சோம், காளி சாமியோன்னு நெனச்சோம். அப்புறம் தான் ஐயர்கிட்ட கேட்டவுடனே, அவரு "உள்ள வந்தே பாருங்க" அப்படின்ட்டு கொஞ்சம் கிட்ட இட்டுன்னு போய் காட்டுனாரு. அப்ப பார்க்கும்போது தான் தெரிஞ்சது முருகர் சாமி, வேலு, மயிலுலாம் இருந்தது. அ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாரி முருகர் சிலைய பார்க்குறோங்க நாங்க. 6 தல வச்சு. இங்கெல்லாம் சைடுல நம்ம சுத்தி அந்த தூணுங்கலாம் இருக்குங்கல்ல, குட்டி குட்டி சிவன் சில, அந்த மாரி இருக்கு. பாருங்க. குட்டி குட்டியா சிவன் சிலை. இந்த கோயில பத்தி எதனா தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. நாங்க பார்த்துருக்கோம் அவ்வளோதான். அ தமிழ் வார்த்தைகள்லாம் எப்படி பதிச்சிருக்காங்க சொல்லுவாங்கல்ல, அத இப்பதான் நேரடியா பார்க்குறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, கோவில் மூடுற டைம் வந்துச்சுங்க. இது பள்ளியறை பூஜைங்க. செம்மையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் பள்ளியறை பூஜை பெரிய கோயில்ல பார்க்குறோங்க. இப்படி பாருங்க. சாமி எவ்வளோ அழகா கொண்டாடிட்டு வராங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல. நல்லா பாருங்க. லாஸ்ட்ல பள்ளியறை பூஜை பார்க்குறது எந்த கோயிலுக்கு போனாலும் பள்ளியறை பூஜை பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்க எதார்ச்சியா தான் போனோம் நைட்டு. ஆனா, இந்த பள்ளியறை பூஜைய நாங்க பார்ப்போம்னே எதிர்பார்க்கல. ஆனா, சூப்பரா தரிசனம் கிடைச்சதுங்க. நாங்க வந்து அந்த நந்தி இருக்காங்கல்ல, அங்க நின்னுட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. அதனால சூப்பர் வியூவா இருந்தது. நல்லாவும் பார்த்தோம். நாங்க எதர்ச்சியா பார்த்துட்டு இப்படி கிளம்பலான்னு நெனைக்கும்போது, திடீர்னு என்ன சவுண்டுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ! பள்ளியறை பூஜைய நம்ம பார்த்துட்டே கிளம்பலான்ட்டு, நாங்க ஃபுல்லா இருந்துட்டு பார்த்துட்டு தாங்க வந்தோம். யாராச்சும் நைட்ல போனீங்கன்னா, இந்த மாரி கரெக்ட்டா ஒரு 8 மணிக்குள்ள உள்ள போயிடுங்க. அந்த மாரி போனீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். 8 மணின்னா 8 மணிக்கு க்ளோஸ் பண்ற மாட்டாங்க டோரு. நம்ம வெளிய வந்துக்கலாம். 8 மணிக்குள்ள உள்ள மட்டும் போயிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா போறாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்லாம் முடிச்சுட்டு, நாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு தாங்க போறோம். இங்கேருந்து நம்ம 5 மினிட்ஸ் தான் ரூமு. நம்ம நாளைக்கு எந்த கோயிலுக்கெல்லாம் போறோன்ட்டு, நாளைக்கு அடுத்த வர வீடியோல பார்க்கலாங்க. எங்க சேனல் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. எதனா கேட்கணும்னாலும் கேளுங்க. நாங்க ஆன்சர் பண்றோங்க. ஓகேங்க. தேங்க் யூ. பாய்.